இன்னைக்கு அழுக்கு துணி துவைக்கும் நாள். ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் 2 அழுக்கு துணியும் துவைப்போம். அதனால காலையிலே எழுந்து இந்த 2 அழுக்கு துணி எடுத்துட்டு வந்து துவைச்சு காய வைக்க தான் கூட்டின்னு போயாச்சு. ஆனால் மற்ற நாள்லாம் தெரியாது, எப்போ பாரு நீ என்ன கடி நான் உன்ன கடிப்பேன்னு சுற்றிட்டு இருப்பானுங்க. ஆனால் இந்த குளிக்கிற நாள் மட்டும் அண்ணா காஃபி சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா டிஃபன் சாப்பிட்டீங்களான்ற மாரி அப்படியே இணை பிரியாத சகோதரர்கள் இவங்க. விட்டால் முத்துக்கு முத்தாக பாட்டு கூட பாடுவாங்க போல், அந்த அளவுக்கு ஒற்றுமையாக சுற்றிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக சின்ராசை கையிலேயே பிடிக்க முடியாதாத்தா, அது போல தான் இருக்கும் இவங்களுக்கு பண்ணுற ஆட்டம்லாம் சேட்டையெல்லாம். சரி, ஓகே, நம்ம அடுத்து தான் வந்து மீல் பிளான் பார்த்துடலாம். நம்ம வந்து பெரிய அளவுக்குலாம் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிறத வச்சும் அதுக்கப்புறம் நம்மளால் எது முடியுமோ அதை வச்சு தான் டயட் இருப்பேன். அது போல தான் வந்து இந்த வாட்டி டயட்டு வந்து காலையில் வந்து கவுனி அரிசி கஞ்சி குடிச்சிடுவேன். மதியத்துக்கு வந்து ஏதாவது ஒரு காய்கறி சாலட்டு, கொஞ்சம் ரைஸு, நைட்டுக்கு வந்து சப்பாத்தி இல்லை வெரைட்டியாக எதனா செஞ்சு சாப்பிட்ருவேன். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன். ஆல் டைம் ஃபேவரட் இது எங்களுக்கு. எப்போவுமே வந்து 5 பேர் இருந்தாலும் நாங்கள் அண்டாவில் தான் செய்வோம். இது வந்து நான் காலையிலையும் நைட்டுக்கும் சேர்த்து சாப்பிட்ற மாரி நிறைய செஞ்சிடும். அந்த அளவுக்கு உயிர். அதுவும் அந்த பருப்பில் அரிசி போட்டு வெடிக்கிறதுல வந்து கொஞ்சோடு நெய் விட்டு சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும் தெரியுமா. ஆனால் வந்து என்னென்னா, சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு நிமிர முடியாமல் நிமிர்ந்த கெளுத்திங்க மாரி சுற்றிட்டு இருப்போம்.